என்னங்க, எந்த செலவும் பண்ணக்கூடாது. சூப்பர் மார்க்கெட் போறோம், எழுதி வச்சிருக்க லிஸ்ட்ல இருக்கிறத மட்டும் வாங்குறோம், காய்கறி வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வரோம். ஓகே? ஒரு வாட்டியும் போறப்பையும் இதுதான் சொல்ற. பாப்போம் இந்த வாட்டியாவது சொல்றது நடக்குதான்னு. தனு, யாருமா? என்னங்க, அம்மா தான் கால் பண்றாங்க, இருங்க பேசிக்கிறேன். வீட்ல போய் ஹலோ அம்மா. அட்டெண்ட் பண்ணிட்டாளா? இதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஆகும் போனை வைக்கிறதுக்கு. அம்மா, நாங்களா சூப்பர் மார்க்கெட் தாமா போயிட்டு இருக்கோம். அதான் சொன்னேனே கிளம்ப போதே சூப்பர் மார்க்கெட்ல போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு போறோமா. தனு, சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கியா? இருடி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தாண்டி காய் வாங்கலான்னு வந்தேன். 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்க்கு தான் விக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் போனீனா 25 ரூபா 30 ரூபா வாங்குவாங்க. நீ பேசாம நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைக்கே வந்துறேன். தக்காளி எல்லாம் பாக்குறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குடி. ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுட்டு தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிரு. எல்லாத்துக்குமே அதே யூஸ் பண்ணிக்கலாம்டி. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடுன்னு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாதடி. அம்மா, அப்படியா சொல்றீங்க? என்னங்க, வண்டி நிப்பாட்டுங்க. என்ன தனு, எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்ற? என்னங்க, அம்மா வீட்டு பக்கத்துல ஒரு காய்கறி கடை இருக்குல்ல, அந்த கடையில தக்காளி கிலோ 20 ரூபா தானங்க. அங்க போங்க, நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். இறங்க முத கீழே. என்னங்க, சூப்பர் மார்க்கெட் இங்க இருந்து 1 கிலோமீட்டர், உங்க அம்மா வீடு இங்க இருந்து 10 கிலோமீட்டர். ஆமாங்க, விலை எங்க கம்மியா இருக்கோ அதுதானங்க பார்க்க முடியும். கிலோமீட்டர்லாம் பார்த்தா சமைக்க முடியுமா? ஏண்டி, மிஞ்சி போனா சூப்பர் மார்க்கெட்ல கிலோ தக்காளி 25 ரூபாய்க்கு விப்பானா, எக்ஸ்ட்ரா 5 ரூபா தான். இதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி டிராவல் பண்ணோம்னா பெட்ரோல் செலவே 50 ரூபாடி. 5 ரூபா மிச்சம் பண்றேன்னு 50 ரூபா செலவு வைக்கலான்னு பாக்குறியா? ஒழுங்கா உட்காரு, சூப்பர் மார்க்கெட்டுக்கே போலாம். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். தனு, அப்படிலாம் கரெக்ட்னு ஒத்துக்காதடி. அவர் மாப்பிள்ளை கிட்ட காட்டுறாருன்னா நீ பொண்டாட்டி கிட்ட காட்டுறீ. என்ன இப்ப? இதுவும் ஓ வீடு தானடி, ஓ வீட்டுக்கு நீ உரிமையா வரணும்டி. ஏன் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாரா உன் புருஷன்? இங்க பாரு தனு, இப்படியே மாப்பிள்ளையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தேனா ஈஸியா உன்னை ஏமாத்திடுவாங்க. ஆமாமா, நான் அதை யோசிக்கவே இல்லல. நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க வைங்கம்மா, நான் அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். நான் இவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன். என்னங்க, நம்ம அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைக்கே போய் வாங்கிடலாங்க. நீங்க வண்டி எடுங்க. லூசாடி நீ, அங்க போய் வாங்குறதுக்கு இங்கே வாங்கலாம்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக கூடாது அந்த இன்டென்ஷன்ல தானே பேசுறீங்க? எனக்கு நல்லா தெரியுதுங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போவேனா நான் எப்படி சொன்னேன்? 2 நாள் முன்னாடி தானே கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். அப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் கணக்கு பாத்துட்டு இருக்கீங்க. எப்ப போறேன் எப்ப வரேன்னு, எத்தனை வாட்டி போறேன்னு கூட கணக்கு பாத்துட்டு இருக்கீங்கல்ல? நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு தானடி போனோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்க அம்மாவை உங்க கூடயே தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களை மாதிரி பெண்களுக்கு தானே தெரியும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வரது எவ்வளவு கஷ்டம்னு. பெண்கள் எங்களுக்கு தான் தெரியும். ஐயோ கடவுளே, ரோட்லயே நின்னுட்டு அழுகுறோம். உட்காந்து தொலை, கூட்டிட்டு போறேன். ஒண்ணும் வேணாம், இவ்வளவு கோவமாலாம் பேசுறீங்கல்ல. ஐயோ சரிடி, தெரியாம சொல்லிட்டேன். உட்காரு, போலாம். உங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காய்கறி கடைக்கே போலாம். உட்காரு. தனு, என்னங்க? தனு, ஃப்ரீயா தான் இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனு, ஃப்ரீயா தாங்க இருக்கேன், வாங்க உட்காருங்க. என்ன பேசணும்? ஒண்ணும் இல்ல தனு, ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இடம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடம் வாங்குறது வீடு கட்டுறதுக்குலாம் இல்ல தனு, ஃபியூச்சர்ல விக்கிறதுனாலோ இல்ல நம்ம குழந்தைங்க கல்யாணம் ஆகி போறப்ப குடுக்கறதுனாலோ அப்படியே எதுக்காதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட தான் ஏற்கனவே சொந்த வீடெல்லாம் இருக்குல்ல. அப்படியா? நல்ல ஐடியா தாங்க. ஆமா தனு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேட்டாங்க. நான் வைஃப் கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு ஓகேனா சொல்லு, நானும் சொல்லிடுறேன். அப்புறம் தனு, ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடம் வாங்குற மேட்டர் பத்தி உங்க வீட்ல உங்க அம்மா அப்பாட்ட நீயும் சொல்லாத, எங்க அம்மாட்ட நானும் சொல்லல. ஓகேவா? நம்ம இடம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். இல்லனா அவங்க தேவையில்லாம நம்மள குழப்புவாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சொல்ல வேண்டாமா? என்னங்க? ஏண்டி? மாப்ள, எதுக்கு மாப்ள தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து இடம் வாங்கி ஏமாந்து போறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு காலியான இடம் இருக்கு மாப்ள. சொல்லுங்க, முடிச்சிட்டுருவோம். காசை பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாப்ள. என்ன ஒரு 20-25 லட்சம் வருமா? பாதி நீங்க போட்டுக்கோங்க, மீதி நாங்க போட்டுக்கிறோம். எப்படி மாப்ள? ஓகே தானே? என்னங்க, அம்மா சொல்றது கூட நல்ல யோசனையா இருக்குல்ல? ஆமாங்க, பாதி பாதி போட்டா நம்மளுக்கும் காசு குறையும். தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து வாங்கி வேண்டாம். அம்மா சொன்ன மாதிரி நம்ம அம்மா வீட்டு பக்கத்திலே இடம் வாங்கிக்கலாம். ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா கூட அங்கே வீடு கட்டிட்டு போயிடலாங்க. கரெக்டா இருக்கும். எனக்கும் அம்மா கூட பக்கத்துல இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. பாவி, ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. உங்க அம்மா வீடியோ கால்ல தான் இருக்காங்கன்னு இப்படி மாட்டி விட்டுட்டா. அம்மா, நீ காசுக்கு ரெடி பண்ணுமா. நான் எப்படியாவது இவரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வீட்டு பக்கத்துலயே அங்க இடம் வாங்க வச்சிடுறேன். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா
உன் கண்களா புத்தகமா? நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா? என்னங்க? என்ன மேடம் பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியா சமைச்சிட்டு இருக்கீங்க போல. இன்னைக்கு சண்டே வர, என்ன ஸ்பெஷல்? மட்டனா, சிக்கனா, ஃபிஷ்ஷா, பிரானா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு மட்டன். இல்லங்க, இன்னைக்கு சிக்கன். ஐயோ, மட்டனும் இல்ல சிக்கனும் இல்ல, மாங்காவும் சின்ன வெங்காயமும் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஏண்டி மா சீ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த? அப்ப நீ சொன்ன அந்த மாங்காவும் சின்ன வெங்காயமா? ஆமாங்க, நேத்தே நீங்க சொன்னீங்க இன்னைக்கு நான்வெஜ் ஏதாவது பண்ண சொல்லி. இருந்தாலும் அம்மா காலையில கால் பண்ணாங்க, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குமான்னு சொன்னனா, உடனே மாங்காய் சின்ன வெங்காயம் போட்டு டக்குன்னு சாம்பாரை வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாங்க. அதான் அதே வச்சிட்டேன். இந்த சண்டே அம்மா சொன்னாங்கிறதுக்காக சாம்பார் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் சண்டே நீங்க சொன்ன மாதிரி நான்வெஜ் பண்ணி தரேன். சரி சரி, டைம் ஆகுது, குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. உன் சமையலறையில் நானனனா. தனு, என்ன பண்றா இவ? தனு, இருங்க இருங்க ஒரு நிமிஷம். அதே நீ நவுத்துற, டேபிள் அங்கேயே வை, அப்பதான் எனக்கு ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். என்னங்க குளிச்சிட்டு ஷர்ட் கூட போடாம நிக்கிறீங்க? எங்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்க அம்மா பார்த்தாவா? வந்திருக்காங்களாடி? வீடியோ கால்ல இருக்காங்கங்க. ஐயோ. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த சைடு டேபிள் இந்த சைடு நவுத்திட்டேமா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்பதான் ரூம் ஃப்ரீயா இருக்கு. நீங்க சொன்னா கரெக்டா தாமா இருக்கும். மா, இன்னும் வேற எதை எங்கெங்க மாத்தணும்னு சொல்லுங்கம்மா, நான் கரெக்டா மாத்தி வைக்கிறேன். இவன் என்ன அம்மா பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கா? அந்த டேபிள் அங்க வச்சாதான் எனக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். இஷ்டத்துக்கு அவங்க அம்மா பேச்ச கேட்டு மாத்தி வச்சுட்டு ஐயோ இரிட்டேட் பண்றா என்ன ரொம்ப இவ. தன்மை, தனு ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வா. என்னங்க, வந்துட்டேன் போலாம். ஹே, என்னடி ஜீன் டாப் போட்டிருக்க? என் சித்தி பையன் கல்யாணத்துக்கு எங்க அம்மா உனக்கு சாரிலாம் எடுத்து கொடுத்தாங்களே, அதானடி கட்டுறேன் நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்த. அட ஆமாங்க, உங்க அம்மா எடுத்து கொடுத்த சாரிக்கு தான் பிளவுஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணிட்டேனே. காலையில அம்மாக்கு சும்மா வீடியோ கால் பண்ணி காட்டுறேன். எங்க அம்மா, என்னது இது கலரு, உனக்கு சுத்தமா எடுக்கவே எடுக்காதடி, உங்க மாமியார் போய் என்ன இப்படி ஒரு டேஸ்ட்ல எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் கட்டையும் பார்த்தேன். அம்மா சொன்ன மாதிரி அந்த கலர் எனக்கு செட்டே ஆகலங்க. உங்க அம்மாக்கு டேஸ்டே கிடையாது. ஏதோ கடமைக்கு எனக்கு எடுத்து கொடுத்துருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடி நீ? சரி, உனக்கு அந்த சாரி தான் பிடிக்கலனா அதான் பீரோக்குள்ள நிறைய சாரி அடுக்கி வச்சிருக்கியே, வேற ஏதாவது எடுத்து கட்டிட்டு வர வேண்டியதானே? கட்டலாம் தான், ஆனா எங்க அம்மா சொல்லிட்டாங்களே, உனக்கு சாரியை விட ஜீன் டாப் தாண்டி அழகா இருக்கும்னு. அதாங்க இதே போட்டுக்கிட்டேன். அம்மா சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும். ஓ அப்படியா? சரி கிளம்பு. வாங்க போலாம், கிளம்பிதான் இருக்கேன். இல்ல சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பு. சூட்கேஸா? உங்க சித்தி பையன் கல்யாணத்துக்கு எதுக்குங்க சூட்கேஸ்? நீ எந்த கல்யாணத்துக்கும் வர வேணாம், உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பு. என்னங்க? என்னடி என்ன பேச வைக்கிறியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஆத்தாலும் மாவனும் சேர்ந்துட்டு ஓவரா தான் பண்றீங்க. இங்க பாரு, நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல உங்க அம்மாக்கு பொண்டாட்டியா? என்னங்க என்னங்க நொன்னங்க என்ன மூச்ச பேத்துருவேன். ஏண்டி இதே மாதிரி நான் எங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு ஆடிட்டு இருந்தா என்னடி பண்ணுவ? அது எப்படி? நீங்க எப்படி உங்க அம்மா பேச்ச கேட்கலாம்? அப்புறம் நான் எதுக்கு வைஃப்னு இருக்கேன்? எங்க அம்மா நம்ம மேல இருக்கிற அக்கறையில சொல்லுவாங்க. உங்க அம்மா அப்படியா? ஹோ, பொண்ணுங்களோட அம்மாக்கு மட்டும்தான் நம்ம மேல அக்கறை இருக்கும், பசங்களோட அம்மாக்குள்ள என்ன சக்கரையா இருக்கும்? இங்க பாரு, நான் சொல்றது அந்த வீட்ல கேட்கணும் நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், நம்ம ரெண்டு பேரும் தான் நம்மளோட லைஃப வாழணும். அதை விட்டுட்டு உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்த இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. தனு, ரொம்ப திட்டிட்டேனா? சாரிமா, சாரி, ஒரு கோவத்துல ரொம்ப திட்டிட்டேன். சாரிமா, அழுவாத. போங்க, எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க உங்களை கல்யாணம் பண்ண வேணான்னு. நான் தான் உங்களை ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாருங்க, என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்க. இப்ப தெரியுதுல எங்க அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு. குஷால, நீ என்ன திருந்தலையாடி? உன்ன ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.